தமிழ் குர்ஆன். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே, நீர் நன்மாராயங் கூறுவீராக. பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும்போது, நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள்தாம் நேர்வழியை அடைந்தவர்கள். குறிப்பு: பள்ளிவாசல் என்பது என்ன? தர்கா என்பது என்ன? பள்ளிவாசல் என்பது இறைவனை வணங்கி தொழுகும் இடம். தர்கா என்பது யாரோ ஒரு நல்ல மனிதரின் அடக்கஸ்தலம். அவ்வளவுதான், அங்கு வேறொன்றுமில்லை. தர்காவில் உள்ள அடக்கஸ்தலத்தில் உள்ள நபரிடம் நாம் பிரார்த்திக்கலாமா? அந்த அடக்கஸ்தலத்தில் உள்ள நபர் நாம் பேசுவதை கேட்பதற்கு சக்தி பெறமாட்டார். பின் அங்கு சென்று பிரார்த்திப்பது எவ்வளவு பெரிய மடமைத்தனம் என்பதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது பிரார்த்தனை இறைவனிடம் மட்டுமே இருக்க வேண்டும். இறைவன் அவன் ஒருவனே. பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டுமா அல்லது தர்காவுக்கு செல்ல வேண்டுமா? நம் மரணத்திற்கு பின் கியாமத் நாள் என்னும் இறுதி தீர்ப்பு நாளில் இறைவன் நம்மிடம் தொழுகைக்குரிய நேரத்தில் தொழுதாயா என்று கேள்வி கேட்பான். ஆனால் தர்காவுக்கு சென்றாயா என்று நிச்சயமாக ஒருபோதும் இறைவன் நம்மிடம் கேள்வி கேட்க மாட்டான். எனவே பள்ளிவாசலுக்கு செல்வதா அல்லது தர்காவுக்கு செல்வதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.